ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று பிப்ரவரி 25ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலே லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தற்செயல் விடுப்பு எடுத்து இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள். ஜாக்டோ ஜியோ பேரமைப்பினுடைய கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். நேற்று நடைபெற்ற போராட்டம் கூட தமிழ்நாடு அரசினுடைய 4 அமைச்சர்கள் கொண்ட குழுவினுடைய பேச்சுவார்த்தை, அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் தலையிட்டு அந்த பேச்சுவார்த்தை தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டது ஆகிய இத்தனை நிகழ்ச்சிகளுக்கு பிறகும் கூட கோரிக்கைகளின் மீது எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் இல்லாத ஒரு சூழலில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது அடுத்த 4 வாரங்களுக்கு பொதுமக்களை பாதிக்கின்ற வகையில் போராட்ட திட்டங்களை அறிவிக்கக்கூடாது நடத்தக்கூடாது என்கிற அந்த அறிவிப்பின் அடிப்படையிலும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த மாவட்ட அளவிலான மறியல் போராட்டத்தை ஆர்ப்பாட்டமாக ஜாக்டோ ஜியோவினுடைய தலைமை அறிவித்தது. அதன்படி மிக குறுகிய ஒரு கால அவகாசத்திலே லட்சக்கணக்கான ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய உணர்வுகளை தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய பிரதானமான கோரிக்கை என்பது, வாழ்வாதார கோரிக்கை என்பது, இன்றைய நிலையில் தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களில் கிட்டத்தட்ட 60% மேற்பட்டோர் தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டம் என்று சொல்லக்கூடிய எந்த விதமான ஓய்வூதியமும் கிடைக்காத ஒரு திட்டத்திலே இருக்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தனது தேர்தல் வாக்குறுதியிலே 309வது வரிசை எண்ணிலே சொல்லியிருக்கிறார்கள். எழுத்து மூலமாக தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவு பெறக்கூடிய நிலையிலும் கூட பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமாக எந்த விதமான முன்னெடுப்பும் இந்த அரசிடம் இல்லை என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அரசு நம்மை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்கிற மனநிலைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வந்துவிட்டார்கள் என்பதைத்தான் இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போது ஒன்றிய அரசானது ஏற்கனவே இப்போது நடைமுறையில் உள்ள தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்று சொல்லக்கூடிய யூபிஎஸ் திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இந்த யூபிஎஸ் திட்டத்தையும் நாங்கள் நிராகரிக்கிறோம். ஏனென்று சொன்னால், அந்த யூபிஎஸ் திட்டம் என்பது ஓபிஎஸ் திட்டத்திற்கு, அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு நிகரான திட்டம் இல்லை. தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் அங்கே ஜாக்டோ ஜியோவினுடைய ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களை காவல்துறை கைது செய்து அங்கே திருமண மண்டபங்களில் அடைத்து வைத்து மாலையிலே விடுதலை செய்த நிகழ்வு என்பது உண்மையிலேயே ஒரு கண்டனத்திற்குரியது. உண்மையிலேயே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை கூட கைது செய்துகிற ஒரு போக்கு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் சந்தித்ததில்லை. மறியல், முற்றுகை போன்ற போராட்டங்களில் ஈடுபடுகிற போது காவல்துறை கைது செய்யும். ஆனால் ஆர்ப்பாட்ட போராட்டத்திற்கு வந்தவர்களையே கைது செய்து பெண் ஆசிரியர்கள், பெண் ஊழியர்கள் உட்பட 400க்கும் மேற்பட்டோரை அடைத்து வைத்த கொடுமை என்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. அதை மாநில ஜாக்டோ ஜியோ அமைப்பு கடுமையாக கண்டித்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்த செயல் என்பது ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜாக்டோ ஜியோவினுடைய கோரிக்கைகள் எதுவும் புதிதாக நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அல்ல. ஏற்கனவே பெற்று வந்த உரிமைகளை நீங்கள் பறித்திருக்கிறீர்கள்.
பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்பதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் அன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட போது போராட்ட களத்திற்கு நேரடியாக வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவோம் என்று நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தீர்கள். அதே போன்று தேர்தல் அறிக்கையிலும் எழுத்து மூலமாக எங்களுக்கு தெரிவித்திருக்கிறீர்கள். இப்போது அதை நிறைவேற்றுவதற்கு 4 மாத கால அவகாசம் கேட்கிறார்கள். ஏற்கனவே 4 வருட கால அவகாசத்தை நாங்கள் அளித்து விட்டோம். இன்னும் அவகாசம் அளிப்பதற்கே அவகாசம் இல்லாத ஒரு நிலைமை என்பது இருக்கிறது. எனவே எங்களுடைய கோரிக்கைகளின் மீது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நிறைவேற்ற வேண்டும். விரைந்து தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகளை நடத்துவதற்குரிய களப்பணிகளில் ஜாக்டோ பேரமைப்பானது இப்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. விரைவில் ஜாக்டோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திலே அடுத்த கட்டமாக ஜாக்டோ சார்பில் மறியல், முற்றுகை, காலவரையற்ற வேலை நிறுத்தம் உள்ளிட்ட தீவிரமான களப்போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். அத்தகைய நிலை ஏற்படாமல் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்.